சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த ஒரே சம்ல இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 9 முதல் 12 மடங்குகளின் கூட்டுத்தொகையை காண்க. 9 முதல் 12 மடங்கு அப்படின்னா இப்போ 9, 18, 27, 36, 45, 54, 63, 72, 81, 90, 99, 108. ஸோ இதான் முதல் 12 மடங்கு. ஸோ இதோடைய கூடுதல் இதெல்லாம் ஆட் பண்ணோமா 702 வரும். ஸோ ஆன்சர் வில் பி டி 702. இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 9 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எந்த வேல்யூட மடங்கு கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ இங்கே 9 கொடுத்துருக்காங்க. 9 இன்ட்டு n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இங்கே 9 இன்ட்டு n அப்படிங்கிறது எத்தனை மடங்கு, இங்கே 12, 15, 20 அப்படிங்கிற அந்த மடங்கு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க 12 இன்ட்டு n பிளஸ் 1, 12 பிளஸ் 1 13 டிவைடட் பை 2. ஸோ இங்கே 12 ரெண்டால் கேன்சல் பண்ணால் 6. இப்போ என்ன வரும், 9 இன்ட்டு 6 இன்ட்டு 13 ஈக்குவல் டு 702. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ பெரிய வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 13 முதல் 15 மடங்குகளின் கூட்டுத்தொகையை காண கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி சம் ப்ரீவியஸாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.